சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இயேசு தருகிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், தேசத்திலே சமாதானம் இயேசு தருகிறார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இயேசு தருகிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், தேசத்திலே சமாதானம் இயேசு தருகிறார். சமாதானமே அம்மா, சமாதானமே, 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 ஓஹோ சமாதானமே, சமாதானமே, ஆஹா சமாதானமே, சமாதானமே. கல்வாரியின் சமாதான துணி காலை நேர தியானத்திற்கு உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் உங்களை இந்த நிகழ்வினூடாக காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தானியேல் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சாரை குறித்ததான அவருடைய வாழ்விலே தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாவதற்கு காரணமாயிருந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து தர நான் விரும்புகிறேன். இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்றும் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடுத்த வார்த்தை அங்கே சொல்லுகிறது, இந்த வார்த்தை ராஜாவினுடைய வாயில் இருக்கிற பொழுதே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டானதுன்னு சொல்லி நாங்கள் இந்த வார்த்தையிலே நாங்கள் கவனிக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கிற நேரத்திலே இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்விலே தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாவதற்கு காரணமாய் இருந்தது அவனுக்குள்ளே உண்டான பெருமை. இன்றைக்கு மனிதர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் யோசிக்கிறதுண்டு, அங்கே என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட நிலைகள், அதாவது ஒரு உயர்வு அடைகிற பொழுது அவர்களுக்குள்ளே இந்த பெருமை என்ற காரியம் அவர்களுக்குள்ளே அங்கே தலை தூக்குகிறது. இதனாலே அங்கே சொல்வார்கள், தலைகால் தெரியாமல் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்து விடுகிறது என்று சொல்லி. இதனாலே அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் படிப்படியாக ஒரு வீழ்ச்சி நிலைகளை அங்கே கண்டுகொள்கிறார்கள். இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாங்கள் அங்கே கவனிக்கிறோம். அவன் அந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன பொழுது, இது என்னுடையது, எங்கெல்லாம் நான் என்ற அந்த நிலை உருவாகிறதோ அந்த இடத்திலே ஒரு வீழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு அங்கே தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லியும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியும் நாங்கள் பேதுரு புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அதுபோல நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்பதாக. ஆகவே வேதம் எங்களுக்கு அழகாய் சொல்லுகிறது, எங்கெல்லாம் பெருமை என்ற அந்த நிலை வருகிறதோ அங்கெல்லாம் வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இந்த வார்த்தை அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே மனிதர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த உயர்விலே நாங்கள் அங்கே கடந்து போனாலும், எந்த உயர்விலே நாங்கள் இருந்தாலும், நாம் அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய திறமைகளோ எங்களுடைய காரியமோ அல்ல. இன்றைக்கு தேவன் எங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்தானங்களிலே நாங்கள் கடவுளுக்கு நாம்
நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனபடினாலே நாங்கள் பெருமை அற்ற மனிதர்களாக, தாழ்மை உள்ள மனிதர்களாக நாங்கள் அங்கே காணப்பட வேண்டும். ஆகவே பெருமை உள்ள மனிதனுடைய வாழ்வில் அங்கே அழிவு ஏற்படும் என்பதை இந்த வார்த்தைகளும் இந்த சம்பவமும் நமக்கு அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனபடினாலே அங்கே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே அங்கே உசியா ராஜாவை குறித்து அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. உசியா ராஜாவை குறித்து அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே 16வது அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது அவன் தன்னுடைய வாழ்விலே அங்கே பலப்பட்ட பொழுது, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட பொழுது அவனுடைய அந்த வாழ்வின் நிலை, அவன் இருந்த அந்த அதிகாரத்தை அவன் அங்கே தன்னுடைய வாழ்விலே கேடு உண்டாக்கும் வரைக்கும் அந்த காரியத்தை அவன் செய்தான் என்பதாக அங்கே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து அங்கே தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவனுடைய அதாவது அவன் இருந்த நிலை, அவன் தன்னை தாழ்த்தின பொழுது, அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தால் அவன் தன்னை தாழ்த்தி தன் பிதாக்களுடைய அங்கே காரியங்கள் படி அங்கே அவன் செவ்வியான காரியங்களை செய்தான் என்று சொல்லியும், அதன் பிற்பாடு ஆண்டவர் அவனை அந்த நிலையில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப 16வது வசனத்துக்கு வருகிற பொழுது அவன் பலப்பட்ட பொழுதோ தனக்கு கேடுண்டாக்க தன் இருதயத்திலே அவன் பெருமை கொண்டவனாய் அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவன் செய்யும்படியாக அந்த இடத்திலே அங்கே துணிகரமாய் காரியங்களை அவன் நடப்பித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளே எப்பொழுதெல்லாம் பெருமை வருகிறதோ அந்த இடத்திலே அவன் அங்கே துணிகரமாய் செயல்படுவதற்கு அங்கே முயற்சி செய்கிறதை இந்த உசியாவுடைய சம்பவம் நமக்கு அங்கே தெளிவு காட்டுகிறது. என்னால் எல்லாம் முடியும், என்னால் சாதிக்க முடியும். இன்னைக்கு பல மனிதர்களை நீங்கள் அங்கே பார்த்தால் அவர்கள் தங்களாலே சாதிக்க முடியும் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் தங்களுடைய அந்த நிலைகளை வைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே வந்ததோ அந்த நிமிடமே அவருடைய நிலைகளிலே ஒரு வீழ்ச்சியை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த உசியா ராஜாவுடைய வாழ்விலும் அவன் தன்னுடைய இருதயத்திலே அங்கே கேடு உண்டாகும் வரைக்கும் அவன் தன்னுடைய அந்த நிலையிலே அவன் அங்கே செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவன் செய்தது நிமித்தமாக வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவன் உள்ளானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய அங்கே வாழ்விலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக இந்த மனிதன் கடந்து போனதை நாங்கள் வேதத்திலே கவனிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரியாய் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி நாம் நடக்கிற பொழுது உயர்வை நாங்கள் கண்டுகொள்வோம். வேதத்திலே உங்களுக்கு தெரிந்த அங்கே ஒரு பகுதி தான் லூக்கா 18வது அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கிற நேரத்திலே 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படியாக ஆலயத்துக்கு அங்கே கடந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் போய், அந்த மனிதனுடைய பெயர் அங்கே பரிசேயன், அவன் போய் நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை உயர்வாய் அங்கே நினைத்து உயர்வாய் அங்கே காரியங்களை சொல்லி, நான் ஆண்டவரை உமக்கு முன்பதாக இந்த காரியங்களை சரியாய் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவனை போல அல்ல, இவனை போல அல்ல என்று சொல்லி பல நிலைகளிலே தன்னை அவன் உயர்வாக அங்கே காண்பித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வேண்டுதல் பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவன் தன்னை உயர்வாய் நினைத்து உயர்வாய் அங்கே காண்பித்து அவன் காரியங்களை செய்தான். எங்கெல்லாம் அங்கே ஒரு மனிதனுக்குள்ளே பெருமை வருகிறதோ, இங்கே நாங்கள் இந்த சம்பவத்திலும் கவனிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவனுடைய அதாவது மற்ற மனிதர்களை குற்றஞ்சாட்டுகிற ஒரு நிலைக்குள்ளே அந்த மனிதன் கடந்து போனான். இந்த ஆயக்காரனோ
தன்னுடைய வாழ்விலே அங்கே ஆலயத்துக்குள்ளே வர துணியாமல் தன்னை தாழ்த்தினவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கே அங்கீகரித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் கவனிக்கிறோம். அதில் நாங்கள் கவனிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னை தாழ்த்தினான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, இந்த தியான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாங்கள் தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு பல காரணங்களை தேடினாலும், இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே வீழ்ச்சியையும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளும் நடத்துகிறது என்பதை மறந்து விடாமல், எங்களை கடவுளுக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துவார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலே கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். உங்களை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த தியான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே எப்பொழுதும் பெருமை தலை தூக்காதபடிக்கு ஆண்டவரே தங்களை உமக்கு முன்பதாக தாழ்த்தி, ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை சரியாய் உமக்குள்ளே காத்து, ஆண்டவரே உம்மாலே உயர்வை பெற்றுக்கொள்ள தங்களுடைய வாழ்விலே அவர்கள் தாழ்மையை தரித்து கொள்ளட்டும். ஆவியான தெய்வமே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.